ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க என்ன பார்க்க போகிறோன்னா பூரி உருளைக்கிழங்கு மசாலா இதான் செய்ய போகிறோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப நாள் ஆயின மாதிரி தெரியுது. ஆனால் 2-3 நாளாக ஆகுது வீடியோ போட்டு. கொஞ்சம் உடம்பு சரியாதனால போட முடியல. இன்றைக்கி பூரி மசாலா தான். சண்டே ஸ்பெஷல் வந்து பூரி மசாலா. மதியானம் ஏதாவது நான்வெஜ் எடுத்து செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு காலைல டிஃபன் தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவாக எடுத்து போடுறேன். இன்றைக்கி காலைல என்னென்னா பூரி தான் நம்ம ஸ்வீட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அது மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இது ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிளைமேட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால என்னன்னு தெரியல. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை. அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அடிக்கடி காய்ச்சல், உடம்பு சரியில்லாவே இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வீடியோவும் எடுக்கல, வீடியோவும் போடலை நானும். சரி போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்ன தான் உடம்பு சரியாம இருந்தாலும் வீடியோ போட்டுருப்பேன். எனக்கு வீடியோ போடுறது நான் அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகி உடம்பு சரியாம ஆயிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா 3 பச்சை மிளகா வந்து பகிர்ந்து சேர்த்துருக்கேன். இதான் காரத்துக்கு. நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க போல, இதான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை விட்டு பொரிக்கலாம். அது வந்து கடுகடுன்னு ஒரு மாதிரி கடிக்கிற மாட்டோம் இருக்குது. இதுதான் ஊறி நம்ம சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு சேர்த்தா அந்த எண்ணெய் ஃபுல்லாக தெரிச்சிடும்னு சொல்லிட்டு நான் வந்து வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். இப்படி சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அப்படியும் சேர்க்கலாம். நான் எப்போதும் ஊற வைக்காம சேர்ப்பேன். இந்த டைம் வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா எப்போதும் கட் பண்ணி சேர்ப்பேன். இன்றைக்கி வந்து கையாட்டியே நம்ம வந்து உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, மாவு போல் நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்குலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதோட நம்ம வந்து மஞ்சத்தூள் மட்டும் மசாலாவில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வேறு எந்த மசாலாவும் இல்லை, மஞ்சத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து வதக்கினோன்னா நம்ம வந்து அந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம்னா உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணாமல் கையாட்டியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதோட இதுவும் நல்லா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். 2மே நல்லா தான் இருக்கும். நான் எப்போதும் கட் பண்ணி தான் சேர்ப்பேன். இந்த மாதிரி மசிச்சு விட்டு சேர்க்கவே மாட்டேன். இந்த டைம் வந்து மசிச்சு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு மசிச்சு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இதெல்லாம் மசாலா நல்லா சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்க்க வேண்டியதான். நான் ஒரு செம்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் ஒரு செம்பு போல் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் வரும் அந்த தண்ணி. சாரி 1/4 லிட்டருங்கிறேன், 1/2 லிட்டரு தண்ணி வரும். ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் பொட்டுக்கடலை, உடச்ச கடலை பொட்டுக்கடலை அதான் சேர்த்துருக்கேன். இது வந்து பொட்டுக்கடலைலாம் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. உடச்ச பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா மாவு போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலையை சேர்த்து நான் அரைச்சிக்கலாம். இது கொதிக்கிற கேப்பில் மாதிரி பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து உப்பே போடலை. அதை சொல்ல மறந்துட்டேன். உப்பே போடல. ஏன்னா உருளைக்கிழங்குலாம் உப்பு போட்டிருக்கும். அதனால் உப்பு போடல. லாஸ்ட்டில் உப்பு போடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கே உப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சேர்த்தோம்னா நம்ம அதிகமாகிடும் சொல்லிட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைனா கூட அவள் இடையில சேர்த்துக்கலாம். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பொட்டுக்கடலையே அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். நல்லா மாவு போல் அரைச்சிருந்தோம். இருந்தாலும் இதில் வந்து 1, 2 உடைஞ்சது உடையாதது மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து வடிகட்டிக்கணும் லாஸ்ட்டில். ஒரு 2 ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன் நான். கைப்பிடி அளவுக்கு எடுத்தது வந்து இவ்வளோ வந்திருக்கு. ஒரு 2 ஸ்பூன் போதும் நம்மளுக்கு. அதெல்லாம் அது வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்தலாம் நல்லா கெட்டியாயிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வந்து குழம்பும் நல்லா கொதிக்குது. அந்த குருமா வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதோட நம்ம வந்து வடிகட்டி இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டு. ஆனால் உண்மையிலேயே சூப்பர் டேஸ்ட்டு. கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு. ஒரு வடி வச்சு நம்ம வந்து வடிகட்டிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோது இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் ஒரு மாய சாப்பிடும்போது ஒரு மாய பொட்டுக்கல்ல வந்து இது மாட்டம் இருக்கும். அதனால் வடிகட்டியே வடிகட்டி சேர்த்தாலும் சேர்க்கலாம், சேர்க்காம இருந்தாலும் இருக்கலாம். நான் வந்து வடிகட்டியே சேர்த்துருக்கேன். வடிகட்டி சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் அது வந்து இன்னும் ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிடுது. சூடாக இருக்கும்போது இப்படி தான் தெரியும் உங்களுக்கு தண்ணியாக இருக்கும்போது. இன்னும் ஆறுனுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிட்டுனா ரொம்ப கெட்டியாயிரும். நம்ம வந்து இந்த இதுலேயே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஏன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்த நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன தான் சமைச்சாலும் ஒரு குறைகள் சொல்லுவாங்கள்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் காரம் கம்மி பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குமோ, அப்போ வரும் பாருங்க கொஞ்சம், எனக்கெல்லாம் அப்படியே டென்ஷன் ஆகும் அப்போ. என்னதான் செஞ்சாலும் ஒரு நாள் கூட பாராட்ட மாட்டாங்களா? அப்படிலாம் நெனைப்பேன். உங்களுக்குலாம் அப்படிலாம் தோணியிருக்கா? யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கெல்லாம் இது மாரி நெறைய நடந்திருக்கு. ஒரு நாள் கூட குறை சொல்லாம இருந்ததே கிடையாது. என்னதான் சமைச்சாலும், என்னதான் பண்ணுவோம். ஆனா அன்னைக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அன்னைக்கெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. யாராச்சும் மாட்டாங்களா? அப்படிலாம் எனக்கு தோணியிருக்கு. மேலாப்புல மல்லித்தழை தூவி மூடி போட்டு இறக்கிடலாம். அடுத்தது பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து நான் வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒரு பூரியை போட்டுடலாம். இப்போலாம் பூரி நான் வந்து சூப்பராக சுட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா புஸ்ஸுன்னு வந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்குலாம் பூரி சுடவே தெரியாது. இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டேன். எனக்கே தெரியுது. பூரிலாம் நல்லா வந்துருச்சு. பாருங்கள், கடையில் வாங்குற பூரி மட்டுமே தான் இருக்குது. அதனால் அது பெருசாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஏம்மா எண்ணெய் ஆயில் நிறைய சேர்த்து சுட மாட்டியா அப்படிமா? எனக்கு எண்ணெய் அதிகம் சேர்க்கவே மாட்டேன். இந்த எண்ணெய் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணால் மற்றதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்து அளவோட நான் வந்து கம்மி பண்ணிக்குவேன். ஒரு 3 பூரி வச்சு டேஸ்ட்டுக்காண்டி நான் கொடுத்தேன். எந்த கடையில் வாங்குனீங்க அப்படி கேட்பாங்கன்னு நினச்சேன். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி, நான் வச்சுட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் கடையில் வாங்குற மாரியே எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன் நான். சரி, பரவாயில்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சா ஓகே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பூரியும் செம்மையாக இருந்துச்சு. அந்த மசாலாவும் நல்லா இருந்துச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் தான் சாப்பிட்டேன். லாஸ்ட்டில் எப்பொழுதும் நான் தான் சாப்பிடுவேன். அடுத்து நான் 2 பூரி வச்சுட்டு 2 பூரி அதிகம் தான் எனக்கு. பூரி எனக்கு அவ்வளோதான், என்ன ஐட்டம் அதிகம் சாப்பிட மாட்டேன். 2க்கு மேலே சாப்பிட மாட்டேன் எப்பொழுதுமே. 2 பூரி வச்சுட்டு குருமா இப்போ எவ்வளோ இதுக்கு கெட்டியாகிடுச்சுன்னு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி இதை போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.